இட்லி கடை ட்ரைலர் வந்துருச்சு. இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிருச்சு. ட்ரைலரை பத்தி சொல்லணும்னா எல்லா டாப் ஆக்டர் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தும் இப்படி சப்டிலான ஒரு கதையை உட்கார வச்சு சொல்ற மூவிஸும் அப்பப்போ வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ட்ரைலர் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா ட்ரைலரை விடுப்பா, ட்ரைலர் லான்ச்ல அண்ணா கொடுத்த ஸ்பீச்சுக்கு வருவோம். உடம்பு இரும்பாக்கிக்கடா. அண்ணா ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகும் போதே பொசுக்குன்னு குறுக்க ஒரு ஃபேன் வந்து ஸ்டேஜ்லயே செல்ஃபி கேக்குறேன்னு பேசிட்டு இருந்தவரை குழப்பி விட்டாரு போல. என்ன சொல்லிட்டு இருந்தான்னு மறந்துட்டேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா. செஃப் ஆக வேண்டியவரை வலுக்கட்டாயமா அவங்க அப்பா ஆக்டர் ஆக்கி விட்டு என்ன பிரயோஜனம்? கடந்த 4 படமா பொரோட்டா மாஸ்டராவும் ஃபுட் டெலிவரி பாயாவும் ஃபாஸ்ட் ஃபுட் இட்லி கடை ஓனராவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமே நீ ரெடிமேடு. அதை விட ஸ்டேஜ்ல நல்லா பேசிட்டு இருக்கும் போது நடுவுல குபீர்னு ஒரு ஜோக் சொன்னாப்ல. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் ஒம்புக்கும் போக மாட்டாங்க. அவன் தான் தவடாலே குத்துனா அக்யூஸ் நம்பர் 1. படத்துல நடிச்சவங்கள பத்தி பாராட்டுனதோட நிறுத்தாம ரிவ்யூவர்ஸ பத்தியும் பேசினாரு. 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும், அதெல்லாம் நம்பாதீங்க. அத நானும் ஒத்துக்கிறேன். காசு வாங்கிட்டா அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷல் ஷோ விட்ட மாதிரி பழைய ரிவ்யூ எல்லாம் எடிட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஃபிளாப்னு பீல் விட ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். அத கூட விட்டுறலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாரு பாருங்க. எல்லார் படமும் ஓடணும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது, அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம். அது உங்க கையில தான் இருக்கு. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. கரெக்ட் தான். பட் அப்படி வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் நியாயமா இருக்கணும்னா ஒரு நல்ல கதையில நல்ல படங்களை கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஆக்டருக்கும் தானே இருக்கணும், ஆடியன்ஸ்க்கா இருக்கணும். If I'm not wrong, scientifically. நியாயப்படி பல கோடி மக்கள் தன்னோட ஒரு நாள்ல ஒவ்வொருத்தரும் கொடுக்கற 200 ரூபா இல்ல. லோக்கி மாமா உட்காருங்க, இது வேற மேட்டரு. அந்த 2.5 மணி நேரத்துக்கு தானே நீங்க நியாயமா பேசியிருக்கணும். இந்த கேள்வி சத்தியமா தனுஷ்னாக்கு மட்டும் இல்ல, அவர் விட்ட வாய் மூலமா எல்லாருக்கும் சமர்ப்பணம். சும்மா வாழ வர கட்டி சொல்றேன்.